that. Okay, so givenல வந்து என்ன இருக்குன்னா sin cos இருக்கு, இங்கேயும் sin cos தான் இருக்கு. அப்போ கொசிகண்ட்டுக்கும் சீக்கண்ட்டுக்கும் நமக்கு வேலை இல்லை. ஓகே, ஸோ வாட் ஆர் த 3 ஐடென்டிட்டிஸ், அதை மட்டும் நம்ம ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். See 3 identities. First one, sin square plus cos square equal to 1. Then second one, 1 plus tan square theta equal to secant square theta. Then 1 plus cot square theta equal to cosecant square theta. Okay, so இதான் நம்மளுடைய 3 ஐடென்டிட்டிஸ். ஸோ இந்த ஐடென்டிட்டிஸில் வந்து நமக்கு ஃபஸ்ட் ஐடென்டிட்டி தான் இங்கே நிறையா யூஸ் ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட் ஐடென்டிட்டியில் வந்து நமக்கு என்ன யூஸ் ஆகும் பாருங்கள், சைன் ஸ்கொயர் இங்கே வச்சுட்டு காஸ் ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ வந்து சைன் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர், இல்லைன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டாவை இங்கே வச்சுட்டு சைன் ஸ்கொயர் அங்கே கொண்டு போயிட்டோம்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர். ஸோ இந்த ரெண்டும் தான் இந்த சம்க்கு நிறைய யூஸ் ஆகும். ஓகே, சரி இப்போ நம்ம சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் என்னது சைன் தீட்டா 1 plus sin square theta equal to cos square theta. ஸோ இதுதான் given statement. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பிரச்சனை இருக்குது, நமக்கு வந்து இங்கே பவர் வந்து கொஸ்டினில் 6 எல்லாம் இருக்குது பாருங்கள், இங்கே 4 இருக்குது. ஸோ நம்ம இங்கே ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணணும். ஓகே, சரி நம்ம இந்த ஸ்டெப்பு ஏன் பண்ணுறோன்னா நமக்கு ஆன்சரில் வந்து பவர் 6 4ன்னு இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ ஸ்கொயர் பண்ணால் இந்த என்ன ஆயிரும், சைன் தீட்டா வந்து சைன் ஸ்கொயர் ஆயிரும். இங்கே வந்து 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் ஸ்கொயர் ஆயிரும். அதுக்கப்புறம் இங்கே வந்து காஸ் ஸ்கொயர் வந்து 4 ஆயிடும். சரி, எல்லாத்துக்கும் நம்ம இங்கே ஸ்கொயர் போட்டோம், இங்கேயும் ஸ்கொயர் போட்டோம், இங்கேயும் ஸ்கொயர் போட்டேன். ஸோ மல்டிப்ளை பண்ணிவிட்டேன், ஹியர் வந்து என்ன சிம்பிள் வருதுன்னா 4 வந்துடுச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டூ யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இருக்க சைன், இந்த ரெண்டு சைனையும் காசாக மாற்ற போகிறோம். இதை நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ நம்ம இந்த ரெண்டையும் தான் மாற்ற போகிறோம். அப்போ எப்படி மாற்றலாம் மிஸ்? ஸோ ஃபஸ்ட்டு சைன் ஸ்கொயர் வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், இப்போ தான் நம்ம பார்த்தோம். சைன் ஸ்கொயர் எப்படி எழுதுறோம்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர். ஓகே, ஸோ இன்டூ இது வந்து பவர் 4 இருக்கு இல்லையா, ஸோ 2 இருக்குது. அப்போ a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஸோ a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் படி பிரிச்சுட்டு காசு போடலாம், இல்லை இப்போயும் போட்டுக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 ப்ளஸ் அகெயின் சைன் ஸ்கொயர். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன போடலான்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர். ஸோ மேலே ஒரு ஸ்கொயர் இருக்குது, இதை மறந்துடக்கூடாது. சரி, நான் காஸ் ஸ்கொயருக்கு பதிலாக தான் என்ன போட்டிருக்கேன், சாரி சைன் ஸ்கொயருக்கு பதிலாக 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா போட்டிருக்கேன். பட் மேலே உள்ள ஸ்கொயரை நம்ம மறந்துடக்கூடாது. ஈக்குவல் டு காஸ் பவர் 4. ஸோ திஸ் இஸ் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர். See 1 plus 1 என்ன வந்துடும் நமக்கு 2 minus cos square theta the whole square equal to cos power 4 theta. Okay, so அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஹோல் ஸ்கொயரை நம்ம இது பண்ணணும். சரியா, அப்போ ஹோல் ஸ்கொயர்னால் இங்கே a, இது b. ஸோ a ஸ்கொயர் அதாவது 2 ஸ்கொயர் மைனஸ் 2ab. 2 ஏக்கு பதிலாக என்ன பண்ணணும், அகெயின் ஒரு 2, பிக்கு பதிலாக cos square theta. ஸோ 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ பி ஸ்கொயர் என்னது, காஸ் ஸ்கொயர், அதுக்கு மேலே ஒரு ஸ்கொயர். திஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் பவர் 4. ஓகே, சரி கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக தெரியும், பட் கண்டிப்பாக கஷ்டம் இல்லை. ஒரு 2 தடவை இந்த வீடியோஸ் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். நம்ம இது வரைக்கும் செய்யாத ஸ்டெப் எதுவுமே இங்கே புதுசாக செய்யலை. ஓகே, சரி எல்லாமே அல்ஜிப்ரா செஞ்சது அந்த மெத்தட் தான் நம்ம திருப்பி பண்ணுறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சரி இப்போ என்ன பண்ண, இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இங்கே வந்து 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் இருக்கா, சி இங்கே வந்து என்ன இருக்கும் 4 மைனஸ் இங்கேயும் 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா. இங்கே வந்து காஸ் பவர் 4 தீட்டா ஈக்குவல் டு காஸ் பவர் 4 தீட்டா. ஓகே, சி இப்போ நம்ம ஓரளவுக்கு ஆன்சர் பக்கத்தில் வந்துட்டோம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். ஸோ இப்போ இங்கே வந்து என்ன பண்ணணும்னா இந்த 1ஆல் இந்த 3 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்த ஸ்டெப்பில் மைனஸ் காஸ் ஸ்கொயரால் இந்த 3 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா வி கெட் த ஆன்சர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், எல்லாமே இந்த 3 அப்படியே வந்துடும். ஸோ வாட் இஸ் தட் 4 மைனஸ் 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா காஸ் பவர் 4 தீட்டா. ஸோ 1ஆல் மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்தது எதால் பண்ண போகிறோம் அப்படின்னா சி மைனஸ் காஸ் ஸ்கொயர். ஸோ 4 இன்ட்டு மைனஸ் காஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா. தென் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இங்கே ஒரு 4 இருக்கா 4. ஸோ காஸ் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் காஸ் பவர் 4 தீட்டா.
லாஸ்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் பவர் 4. ஓகே, ஸோ இதை பண்ணோம், அடுத்து இதை பண்ணோம், அடுத்தது இங்கே. ஸோ வாட் இஸ் தட்? மைனஸ் காஸ் பவர் 6 தீட்டா, ஓகே, ஈக்குவல் டு காஸ் பவர் 4 தீட்டா. See, do you understand students? Do you understand? Yes. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இந்த 4 இங்கே அப்படி இருக்குது. நமக்கு ஆன்சரில் 4 இருக்கு இல்லையா? சி இந்த 4 இருக்குது, அப்படியே வச்சுக்கலாம். சி காஸ் பவர் 4 ஸ்கொயரெல்லாம் நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோம், ஈஸியாக இருக்கும்ல செய்யறதுக்கு, லைக் டேர்ம்ஸ். ஸோ இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே தான் ஸ்கொயர், இந்த ரெண்டு இதில் நமக்கு ஸ்கொயர், இது ரெண்டுமே சேம் சைன். ஸோ ஆட் பண்ணணும். ஸோ மைனஸ் 8 காஸ் பவர் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, ஸோ சி இங்கே வந்து காஸ் பவர் 4, இங்கே ஒரு ப்ளஸ்ஸில் ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இது ரெண்டையும் அப்படியே ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்குது. இது அங்கே கொண்டு போயிட்டோன்னா 0 ஆகிடும் இல்லையா? ஸோ அந்த ஸ்டெப்புக்கு பதிலாக இதை அப்படியே என்ன பண்ணிடலாம்னா நம்ம இங்கே கேன்சல் பண்ணிடலாம். அப்படியே காஸ் பவர் 4ஐயும் காஸ் பவர் 4ஐயும். ஓகே, இப்போ இங்கே இருக்க காஸ் பவர் 4 அப்படியே எழுதிக்கலாம். ஸோ ப்ளஸ் காஸ் பவர் 4 தீட்டா, இங்கே வந்து ஒரு மைனஸ் காஸ் பவர் 6 தீட்டா இருக்குது. ஸோ ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ நமக்கு 4 ஈக்குவல் டு தானே ஆன்சர் இருக்குது. இப்போ 4 இங்கே வச்சுட்டு மீதி இருக்க 3 டேர்மே அந்த பக்கம் கொண்டு போயிட்டா அப்போ என்ன வரும் பாருங்கள். சி இது அந்த பக்கம் போச்சுன்னா 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா, இது அங்கே போச்சுன்னா மைனஸ் காஸ் பவர் 4 தீட்டா, இது வந்து ப்ளஸ் காஸ் பவர் 6 தீட்டா. ஓகே, ஸோ நமக்கு ஆன்சர் வந்துச்சா? இதை நம்ம இன்னும் ஆர்டரில் எழுதிக்கலாம். அதாவது காஸ் பவர் 6 ஃபஸ்ட் எழுதிக்கலாம், அடுத்தது காஸ் பவர் 4 எழுதிக்கலாம், அடுத்தது காஸ் ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ திருப்பி ஃபஸ்ட்லேருந்து இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் ஒரு தடவை சொல்லவா? ஸோ சி உங்களுக்கு கஷ்டமாகவே தெரியும், பட் கண்டிப்பாக கஷ்டம் இல்லை. திருப்பி இந்த சம்ம ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். டவுட் இருந்துச்சுன்னா மிஸ்டர் கண்டிப்பாக கேளுங்க. சி இப்போ வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டோம். சைன் தீட்டா 1 + சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, ஸோ அதை எடுத்துகிட்டு அதை வந்து ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுறேன் மிஸ்ஸு. ஸோ ஸ்கொயர் பண்ணால் இங்கே சைன் ஸ்கொயர் வந்துடுது, இங்கே வந்து 1 + சைன் தான் மேலே வந்து ஸ்கொயர் வந்துடுது, இங்கே வந்து பவர் 4 ஆகிடுது. ஸோ சைன் ஸ்கொயருக்கு பதிலாக 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் இந்த 1 இங்கே தான் இருக்கும். சைன் ஸ்கொயருக்கு பதிலாக அகெயின் இங்கே 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா, ஆனால் மேலே உள்ள ஸ்கொயரை மறந்துடக்கூடாது, ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர். சி அப்போ என்ன, இங்கே 1 - காஸ் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்குது. இங்கே மட்டும்தான் நம்ம ஸ்டெப்ஸ் செய்கிறோம். என்ன செய்கிறோம்? 1 + 1 2 - காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே காஸ் பவர் 4. ஸோ இந்த ஹோல் ஸ்கொயர் பண்ணுறதா நமக்கு ஒரு சின்ன சேலஞ்ச் மாதிரி. இது அப்படியே தான் இருக்குது. இங்கே வந்து a - b த ஹோல் ஸ்கொயர். ஸோ வாட் இஸ் ஒரு a? இது a, இது b. அப்போ a ஸ்கொயர் அப்படின்னா 2 ஸ்கொயர். எப்படி? a ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர். அடுத்தது 2ab. ஸோ 2 ஃபார்முலாவில் 2, ஏக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா அகெயின் 2, பிக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ பிக்கு பதிலாக நம்ம காஸ் ஸ்கொயர் போட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்கொயர் போடணும், தென் காஸ் பவர் 4 தீட்டா. ஓகே, அப்புறம் இங்கே அவ்வளோதான். இதை வந்து அப்படி இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி 2 2s are 4, ஹியர் 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் பவர் 4 தீட்டா. ஸோ அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த 2 டேர்மை வச்சு இந்த 3 டேர்மை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நம்ம நார்மலாக பண்ணுறது அந்த 1 வச்சுட்டு இந்த 3 டேர்மை பண்ணுறோம், மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வச்சுட்டு இந்த 3ஐயும் பண்ணணும். ஓகே, ஸோ 1 வச்சுட்டு இந்த 3 பண்ணால் அதே தான் வரும். மைனஸ் காஸ் ஸ்கொயரை வச்சுட்டு இந்த 3ஐயும் பண்ணல, நமக்கு இந்த 3 டேர்ம் கிடைக்குது. அப்போ தான் காஸ் பவர் 6 கிடைக்குது. அப்புறம் இந்த காஸ் பவர் 4ஐயும் இந்த காஸ் பவர் 4 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். இந்த காஸ் ஸ்கொயரையும் இந்த காஸ் ஸ்கொயரையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ -8 காஸ் ஸ்கொயர் தீட்டா. அவ்வளோதான் ஆன்சர். மீதி 2 நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, அப்படியே தான் வச்சுருக்கோம் 0. ஓகே, ஸோ 4 நமக்கு வந்துச்சு. மிச்சம் 2 டேர்ம் 3 டேர்ம் அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா we get the answer. ஓகே, ஸோ do you understand students? இந்த கொஸ்டினில் கண்டிப்பாக 5 மார்க்ஸ் சம்மு, ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம்லாம் கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா இந்த சம்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ ஸோ மச்.